வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இன்டெலிஜென்ஸ் பியூரோ எம்டிஎஸோட டீடைல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா ஒரு ஆஸ்பிரண்ட் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ, ஒன்ஸ் நம்ம எலிஜிபிளா இருந்தா எப்படி வந்துன்னா ப்ரிப்பேர் பண்றது, எந்தெந்த டாபிக்ல ஃபோக்கஸா ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி தான் வந்து டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது கொஞ்சம் லென்த்தா இருக்கலாம், பட் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ முதல்ல வந்து இதோட டீடைல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துருக்கேன். நீங்க டெலிகிராம்ல இல்லைன்னா இதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கலாம். எதுக்காக சொல்லலாம், நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் வருதுன்னா அதோட அப்டேட் வந்து தெரியாம இருக்கும். ஸோ அதை வந்து ப்ராப்பரா என்ன பண்ணிடுவேன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடா என்ன அப்டேட் வந்தாலும் கொடுத்துருவேன். அதனாலதான் வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து உங்களை ஜாயின் பண்ண சொல்றேன். சரி, இங்க கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ஷார்ட்டா வந்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டீட்டெயில் என்ன பண்ணலன்னா ஒவ்வொன்றா வந்து பார்த்தலாம். இப்போ முதல் பார்க்க போறது இன்டெலிஜென்ஸ் பியூரோ எம்டிஎஸோட வந்து வேக்கன்சி பார்த்தோன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. இதுல ஒவ்வொரு ஆல் ஓவர் இந்தியாவுக்கு தான் வந்து எம்டிஎஸ் எடுக்கிறாங்க ஐபில இருந்து. இதுல ஒவ்வொரு ஸ்டேட், நம்ம சைடு வந்து சென்னை. சென்னைக்கு எவ்வளவு வேக்கன்ஸ்னா 10 வேக்கன்ஸா வந்து இருக்கு. இப்போ டெல்லிக்குலாம் பாருங்களேன், 108 வேக்கன்ஸ் இருக்கு. சில பேருக்கு டவுட் வரலாம், அப்ப நான் டெல்லிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐபி பொறுத்தவரைக்கும் இன்டெலிஜென்ஸ் பியூரோ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அதாவது டொமிசைல் சர்டிபிகேட் அப்படின்னு இருக்கும். அது ஈக்குவல் நம்ம தமிழ்நாடு என்ன நேட்டிவிட்டி சர்டிபிகேட். அப்ப எங்க நம்ம நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வச்சிருக்கோமோ அதுலதான் என்னன்னா அப்ளை பண்ண முடியும். அதனால நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்தோம்னா கண்டிப்பா சென்னை தான் என்னன்னா கொடுத்தாகணும். பட் 10 வேக்கன்ஸா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், இந்த எக்ஸாம் வந்து நல்லா கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா தாராளமா என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணுங்க. சரி, இப்ப அடுத்து ஒரு இம்பார்ட்டன் என்னன்னா டேட் வந்து பார்க்கலாம். அதாவது நம்ம எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு, நான் ப்ரிப்பேர் பண்றேன்னு முடிவு பண்றீங்கன்னா ஆன்லைன் வந்து அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து 22 நவம்பர் 2025 இருந்து க்ளோசிங் டேட் லாஸ்ட் டேட் பார்த்தோன்னு வச்சுக்கலாம் 14/12/2025 வரைக்கும் என்னன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள என்ன பண்ணியாகணும், நம்ம வந்து எலிஜிபிளா இருக்கோம், நம்மளுக்கு வந்து ஓகேவா இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணணும். ஆன்லைன்ல அப்ளை பண்றது வந்து ஐபியோட வெப்சைட்ல என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். இது வந்து நான் ஆத்துல வச்சுக்கேன். இப்ப முக்கியமானது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் பாருங்க. ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் மெட்ரிகுலேஷன்ஸ், அதாவது என்ன 10th முடிச்சிருக்கணும். அதோட சேர்த்து என்ன டொமிசைல் சர்டிபிகேட். நம்ம தமிழ்நாட்டுல டொமிசைல் சர்டிபிகேட் மீனிங் என்ன, நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தான். ஸோ அப்ப எந்தெந்த ஸ்டேட்ல இருக்காங்களோ அங்க டொமிசைல் சர்டிபிகேட். நம்ம தமிழ்நாட்டுல இருக்குன்னா நம்மளுக்கு வந்து டொமிசைல் சர்டிபிகேட் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம், ஃபைனல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப பண்ணுவாங்க. அது இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம எலிஜிபிளா இருப்போம். இல்லை அப்படின்னா நம்ம அங்கேயே என்ன பண்ணிடுவாங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனாலதான் ஒண்ணு எந்த ஸ்டேட்ல இருக்குமோ அந்த ஸ்டேட்ல என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். அடுத்து ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் 18ல இருந்து 25 என்னன்னா நார்மல் யூஆர் கேட்டகரிக்கும். இதே நம்ம எஸ்சிஎஸ்டி கேட்டகரி இருந்தா 5 வருஷம் என்ன ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓபிசியா இருந்தா 3 வருஷம் இருக்கும். பிடபிள்யூடி பொறுத்து என்ன அப்படின்னு பார்த்தா சேஞ்ச் ஆகும், நீங்க வந்து பார்த்துக்கலாம். இது வந்து என்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் வந்து பார்த்துருக்குமா. அடுத்து வாங்க எக்ஸாமோட ஃபீஸ். எக்ஸாமோட ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எல்லா கேண்டிடேட் ஆல் கேண்டிடேட் ஏன்னா 550 ரூபா வந்து பே பண்ணணும். அதுல மேல் கேண்டிடேட் இருக்கும் யூஆர் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேட்டகரியில இருக்கும்னா நம்ம எவ்வளவு பே பண்ணணும், அந்த 550 ரூபாயோட சேர்த்து எக்ஸாம் ஃபீஸான என்னன்னா 100 ரூபா வந்து பே பண்ணணும். டோட்டலா 650 ரூபாய் வந்து பே பண்ணணும். இப்ப வெறும் அந்த 550 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அது யாரு மட்டும் தான் பே பண்ணலன்னா, இப்போ எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் இருக்கும், ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, ஸோ பிஜோடி கேண்டிடேட் இருக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கும்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த ரெக்யூர்மெண்டோட ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க 550 ரூபா, அதை மட்டும் பே பண்ணா போதும். எக்ஸாம் ஃபீஸான 100 ரூபாய் என்னன்னா பே பண்ண தேவை கிடையாது. அது யாருக்குன்னா இங்க இருக்கிற கேட்டகரி மட்டும்தான். மேல் கேட்டகரியில யூஆர், இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசினா 650 ரூபாய் என்னன்னா பே பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் எக்ஸாம் ஃபீஸ் அதிகமா தான் இருக்கும், பட் பார்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்க. வேகன்சியும் கம்மியா இருக்கு. இன்னொன்னுமே என்னன்னா எல்லாமே வேகன்சி, இது 10 வேகன்சியா இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் என்ன நினைப்பாங்கன்னா, சரி 10 வேகன்சியான இருக்கு எதுக்கு அப்ளை பண்ணிட்டு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல காம்படிஷன் கம்மியாகும். பட் நீங்க ஓரளவு ஓகேவா இருக்கு, நான் வந்து எனக்கு ஒரு போஸ்ட் தானே தேவை, எனக்கு ஒரு போஸ்ட் போதும்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்ல நீங்க இருந்தீங்கன்னா தரமா அப்ளை பண்ணுங்க, ஈஸியா வந்து நீங்க கிளியர் பண்ணுவீங்க. சரி, இது வந்து எக்ஸாம் ஃபீஸ். இப்ப எக்ஸாமோட சென்டர் வந்து பாருங்களேன், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்க கொடுத்துருக்காங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். இங்க இருக்கிறதா, அதாவது இங்க இருக்கிற வந்து டிஸ்ட்ரிக்ட்ல தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து தெரிஞ்சிடும் நம்மளுக்கு எது நியர்பை இருக்கோ அந்த இதை என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணும்போது கொடுத்துக்கலாம். சரி, இது வந்து எக்ஸாம் சென்டர் தான். இப்போ முக்கியமானது இதோட எக்ஸாம் வந்து பாருங்களேன். ஸோ ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம், இது அப்படியே இதே மாதிரி இருக்கணும். இதுக்கு முன்னாடி ஐபில வந்து செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ்கான வந்துன்னா இதுக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க.
அதோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனும் இங்க இருக்கிற ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனும் சேம் தான். ஒன்னே ஒன் டிஃபரன்ஸ். இங்க என்ன, ஜென்ரல் அவேர்னன்ஸ் வந்து 40 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆப்டிடியூட வந்து 20 கொடுக்குறாங்களா, ரீசனிங்ல இருந்து 20 கேட்கறாங்க, இங்கிலீஷ்ல இருந்து 20 கேட்கறாங்க. மொத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 100 மார்க். டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் இருக்காங்க. இங்க பாருங்களேன், அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜென்ரல் அவேர்னன்ஸ், ஜென்ரல் ஸ்டடிஸ் இது ரெண்டும் சேர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 40 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆப்டிடியூட்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வரும், ரீசனிங்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வரும், இங்கிலீஷ்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ். இந்த இடத்துல டிவைட் பண்ணி கொடுக்கல, இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் வந்து வேரியேஷன் தவிர ரெண்டோட சிலபஸ்மே என்னன்னா சேம் தான். அடுத்து பாருங்களேன், டயர் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் டயர் 1 இது வந்து நடக்கும். டயர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எஸ்ஐ மாதிரி எழுத வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு எஸ்ஐ மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவா, ஐ மீன் ஒரு இது கொடுத்துட்டு அதுக்கு என்ன நம்ம எஸ்ஐ மாதிரி வந்து எழுத வேண்டியது இருக்கும். பேராகிராஃப் ரைட்டிங் இன் 150 வேர்ட்னு சொல்லுவாங்க. இது 50 மார்க்கு, டோட்டல் மார்க் 50. இது டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம். இது வந்து ஜஸ்ட் குவாலிஃபை நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, டயர் 2ல வெறும் என்னன்னா 20 மார்க் எடுத்தா போதும், அவ்வளவுதான். நம்ம டயர் 1 இருக்கு பாத்தீங்களா, இதுல எவ்வளவு ஸ்கோர் பண்றோமோ, இந்த 100 மார்க்குக்கு நம்ம எவ்வளவு ஸ்கோர் பண்றோமோ அதை வச்சா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு மெரிட் லிஸ்ட் வரும். இது ஞாபகத்துல வச்சுக்கேன். ஸோ டயர் 2 என்பது என்ன, ஜஸ்ட் ஒரு குவாலிஃபை. அது வந்து எஸ்ஐ ரேட்டிங் ஒரு ப்ராப்பரா எழுதினா போதும், 50க்கு 20 மார்க் வந்து ஈஸியா எடுத்துடலாம். சரி, அதேதான் என்னன்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்லயுமே இருக்கும். இங்க பாருங்களேன், இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயர் 2ல வந்து ரிட்டன் தான், ரிட்டன் டிஸ்கிரிப்டிவ் தான், எஸ்ஐ மாதிரி எழுதணும். ஆனா அது என்ன, டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்லேஷன் லோக்கல் லாங்குவேஜ் வந்து இப்போ இங்கிலீஷ் டு வந்து என்னன்னா தமிழுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல இருந்து இங்கிலீஷ் போற மாதிரி. இதெல்லாமே வந்து நடந்து முடிஞ்சு. எதுக்காக சொல்ல வரேன்னா, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த டயர் 1 வந்து சேமா இருக்கா. ஸோ டயர் 1 சேமா இருக்கிறதுனால இப்ப இதோட செக்யூரிட்டி அசிஸ்டண்டோட கொஸ்டின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல என்ன கேக்குறாங்க அதை நீங்க ஒரு வாட்டி எடுத்து வந்துன்னா ரிவிஷன் பண்ணா போதும். அதான் அதை பேஸா வச்சு என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணாவே போதும், எதை நீங்க வந்து கிராக் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த எம்டிஎஸ் போஸ்ட் வந்து கிராக் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்போ எம்டிஎஸ் பொறுத்தவரைக்கும் டயர் 1 இருக்கு, டயர் 2 இருக்கு. இன்டர்வியூ கிடையாது. ஆனா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்க்கு என்ன இன்டர்வியூ இருக்கும். அதை விட்டுருங்க, நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இந்த எம்டிஎஸ் தான். சரி, அடுத்து வாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்க இந்த இதுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாவே நம்ம டெலிகிராம் சேனல் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதாவது ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் இப்போ 2025ல நடந்தது. மொத்தம் 8 ஷிஃப்ட் நடந்திருக்கும். அதுல இங்கிலீஷ்ல எப்படி கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர் எப்படி கேட்டிருக்காங்க, மேத் எப்படி கேட்டிருக்காங்க, ரீசனிங் எப்படி கேட்டிருக்காங்க, அண்ட் ஆல்சோ வந்து என்னன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எப்படி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஜிகே இருக்கு ரைட்டா. அப்போ மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 5 பிடிஎஃப் என்னன்னா நான் ப்ரொவைட் பண்ணிருப்பேன் டெலிகிராம் குரூப்ல. அதை என்ன பண்ணுங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணீங்கன்னா நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற வந்து இந்த ஜிகே இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜிகே வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல 2வது 3வது பேஜ்ல இந்த மாதிரி வந்து கொடுத்திருப்பாங்க. என்ன மீனிங்னா, இந்த டாபிக்ல இருந்து தான் வந்து என்ன பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், ஐபியோட இன்டெலிஜென்ஸ் பியூரோட செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. டயர் 1 சிலபஸ் சேம் தானே, எதுக்கு எம்டிஎஸ்க்கோ செக்யூரிட்டி அசிஸ்டன்ட். அப்ப இதுல இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலன்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். என்னென்ன டாபிக்லாம் பாருங்க, பயாலஜில இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஸோ அப்ப ரொம்ப பேசிக்கா பார்த்தா போதும். எக்கனாமிக்ஸ்ல 30 கொஸ்டின்ஸ், ஜியாகிரபில பாருங்க 32, ஹிஸ்டரி ஏன்ஷியன்ல வந்து 7, மெடிவல்ல இருந்து 10, மாடர்ன்ல 25, பாலிட்டி 37, சென்சஸ் வந்து 3, கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து 13, கரண்ட் அஃபேர்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப 40 மார்க் இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ அந்த 40 மார்க்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு இதை வச்சு நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவனிங்க, இதை என்டையர் ஜிஎஸ் டாபிக் அப்படின்னு எடுத்தா ஹிஸ்டரி இருக்கு, ஜியாகிரபி வரும், பாலிட்டி வரும், எக்கானமி வரும். சயின்ஸ்ல ஜஸ்ட் பேசிக்கா பயாலஜி மட்டும் வந்து பார்த்தா போதும். ஸ்ட்ராட்டஜிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இதான் நீங்க என்ன பண்ணணும், எம்டிஎஸ் ஐபி எம்டிஎஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இதை வந்து என்ன வந்து டாபிக் இருக்கு இது எல்லாமே, அதாவது ஐபினாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எதை கொஸ்டினா எடுப்பாங்கன்னா ஸ்கூல் புக்கு தான். ஸோ என்சிஆர்டியில் இருக்கிற வந்து ஸ்கூல் புக்கை வச்சு தான் வந்து கேட்பாங்க. என்சிஆர்டி ஸ்கூல் புக்கை வச்சா என்ன, ஒரு ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் வந்து நான் ஆப்ல எடுத்திருந்தேன். அதுல பயாலஜில இருக்க டாபிக் வந்து இந்த டாபிக் தான். இங்க இருக்க இந்த 10 டாபிக் தான் என்னன்னா பயாலஜி வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஏதாவது ரொம்ப டெப்த் போகாதீங்க, ஏன்னா ஐபில வந்து என்ன கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கலேன், அதிகமா கேட்கல ரைட்டா. ஸோ பயாலஜில இருந்து கேட்கல. ஸோ அதனால என்ன, ஜஸ்ட் இந்த மாதிரி டாபிக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் எதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண வச்சுக்கலேன், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி இந்த மாதிரி டாபிக் தான் வந்து அதிகமான ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிக்கணும். சரி, இது வந்து என்ன, அடுத்து வாங்க ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு எதுக்காக சொல்லணும், சென்சஸ் இருக்கு பாருங்களேன், மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 சென்சஸ் அதை இந்த இடத்துல ஆட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஏன்னா இங்க வந்து சொல்லியிருக்காங்க பாருங்களேன், சென்சஸ் இருக்கு பாத்தீங்களா, சென்சஸ் இருந்து கொஸ்டின் எடுக்கனால அப்ப இதை நம்ம நம்ம என்னதான் பண்ணிடணும்,
ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இது ஸ்ட்ராட்டஜி கீழே. அடுத்து ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரினாவே என்னன்னா ஏன்ஷியன், மெடிவல், மாடர்ன். ஏன்ஷியன்ல இந்த 13 டாபிக் தான் என்னன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இது ஏன்ஷியனா. மெடிவல்ல இந்த 8 டாபிக் என்ன பண்ணி ஆகும்னா ப்ரிப்பேர் பண்ணணும். இது எல்லாமே வந்து நிறைய வந்து ஃபேக்சுவலான பாயிண்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து மைண்ட் மேப் பிளஸ் வந்து மைண்ட் மேப்போட எக்ஸ்பிளனேஷன்ல தான் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ ரொம்பவே வந்து சிம்பிளா இருக்கும். அதனால என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க ஈஸியா வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். இது மெடிவலா. அடுத்து வாங்க. ஸோ மாடர்ன் பொறுத்தவரைக்கு மாடர்ன் ஏசி பொறுத்தவரைக்கு என்ன 13 டாபிக் அதிகமான இம்பார்ட்டன்ட். நீங்க எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்ண போனேவே இந்த இதுதான். அதாவது நான் மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் வந்து கொடுக்கணும். அடுத்து வாங்க ஜாகிரபி. ஸோ ஜாகிரபி பொறுத்தவரைக்கும் ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று வேர்ல்டு ஜாகிரபி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்தியன் ஜாகிரபி. வேர்ல்டு ஜாகிரபில இந்த 10 டாபிக் வந்து வரும். அதே மாதிரி வாங்க இந்தியன் ஜாகிரபில இங்க இருக்கிற வந்து 12 டாபிக் வரும். ஸோ இந்தியன் ஜாகிரபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகமான கொஸ்டின்ஸ் வந்தீங்கன்னா இந்தியன் ஜாகிரபில தான் கேட்பாங்க. இது இருக்கா. அடுத்து வாங்க இந்தியன் பாலிட்டி. ஸோ பாலிட்டி அப்படின்னாவே வந்து இந்த 16 டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் என்னன்னா ஐவி எம்டிஎஸ் எக்ஸாம். இதுல இருந்து எது வேணா என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். பாலிட்டி. அடுத்து வாங்க எக்கானமி பொறுத்தளவுக்கு என்னன்னா இந்த 10 டாபிக். ஸோ எக்கானமி பொறுத்தளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாவே இந்த 10 டாபிக் தான் வந்து கேட்பாங்க. இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. இதுல எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, ஹிஸ்ட்ரி என்ன இருக்கு டாபிக், ஜியோகிராஃபி என்ன, பாலிட்டி என்ன, எக்கானமி என்ன, சயின்ஸ்ல இருக்க பயாலஜி சொல்லிட்டேன், ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு டாபிக் சொல்லிட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கரண்ட் அஃபேருக்கு என்னன்னா இந்த இடத்துல வந்து வீடியோவா எடுக்கல. பட் நான் வந்து பிடிஎஃப் என்ன பண்ணிடுவேன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஆப்ல வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அதாவது என்டையர் கிளாஸஸ் கம்ப்ளீட் ஜிஎஸ் டாபிக் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா நான் ஆப்ல தான் வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ராப்பரா என்டையர் ஜிஎஸ் டாபிக் வந்து ஆன்லைன்ல டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். ஏன்னா ஒரு டாபிக் மட்டும் தான் எடுத்து நான் சூஸ் பண்ணி கிளாஸ் எடுக்கனால ரொம்ப டெப்தா கொடுத்துருப்பேன். நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ ஆப்புக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரும். ஸோ இதுல என்ன அப்படின்னா அந்த ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டோர்ல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து கம்ப்ளீட் கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்டையர் ஜிஎஸ் டாபிக் பிளஸ் வந்து மேத். ஸோ மேத்துக்கான ரிவிஷன் கம்ப்ளீட் ரிவிஷனுக்கான வந்து வீடியோமே என்ன பண்ணிருக்கேன் நான் அட்டாச் பண்ணிடுவேன். மொத்தம் நீங்க பே பண்றது 440 ரூபா வந்து பே பண்ணும். ஒரு வருஷம் வந்து வேலிடிட்டி வரும். அதாவது என்னைக்கு ஜாயின் பண்ணீங்களோ அன்னிலிருந்து ஒரு வருஷம் ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம் கம்ப்ளீட் கோர்சஸ் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கோர்சஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் டெமோ கிளாஸஸ் இருக்கும். என்னோட டெமோ கிளாஸஸ் எல்லாமே பாருங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், என்னோட வே ஆஃப் டீச்சிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு நார்மல் இன்ஸ்டியூட்ல டீச் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனாலதான் சொல்றேன், ஜஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, என்னோட வே ஆஃப் டீச்சிங்ல வந்து ஒரு டெப்த் கிடைச்சதுன்னா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு ஃபோல்லையும் என்னன்னா கிளாஸஸ் இருக்கும், அதுக்கான பிடிஎஃப்மே கொடுத்தாங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா 7871385142 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர், நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். சரி, இப்போ அடுத்து வாங்க. அடுத்து மேத்தை பொறுத்தவரைக்கு. ஸோ மேத்தை பொறுத்தவரைக்கும் இந்த 13 டாபிக்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐபி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி அசிஸ்டன்ட். அதே தான் எதுலையும் கேட்பாங்கன்னா எம்டிஎஸ்லையும் கேட்பாங்க. ரைட்டா? அப்ப இந்த டாபிக் எல்லாத்தையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நல்லா கவனிங்க. இதுக்கான இதுவுமே நான் இங்க இருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மேத்து ஐபியோட வந்து செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எடுத்து தான் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண நினைச்சுன்னா பேசிக் மேத் தான் கேட்குறாங்க. என்டையர் பேசிக் மேத் எல்லாத்தையும், அதாவது கம்ப்ளீட் டாபிக் என்னென்ன டாபிக்லாம் பேசிக் மேத்ல இருக்கும் அது எல்லாத்தையும் எப்படி வந்துன்னா ப்ரிப்பேர் பண்ணணும், ரிவிஷன் பண்ணு சொல்லிட்டு ஒரு 2 பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 எடுத்திருப்பேன். இன்னொரு பார்ட் மட்டும் இருக்கு. மொத்தமா என்ன 10 ஹவர்ஸ்க்குள்ள வந்து கம்ப்ளீட்டா எல்லா டாபிக்குமே இங்க இருக்கிற 14 டாபிக்குமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணணும், அதே மாதிரி ரிவிஷன் பண்ணணும். பிளஸ் ஆர்கானிக் வேல நிறைய டைப் இருக்கும். அதாவது ஒவ்வொரு டாபிக்கும் டைப்ஸ் இருக்கும். அந்த டைப் எல்லாத்தையும் என்னன்னா ஈஸி வேல வந்து நான் சொல்லுவேன். எதுக்கான ஐ பிலீவ் தட் மேத்தை பொறுத்தளவுக்கு வந்துன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும். அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நான் பிலீவ் பண்ணுவேன். ஸோ அதனாலதான் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா நான் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். இது 2 வீடியோ இருக்கும். 2 வீடியோக்கான லிங்க்மே என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து மேத் இருக்கா. இந்த 2 வீடியோமே என்னன்னா நம்ம ஆப்லயுமே கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ அதனால என்னன்னா இப்போதைக்கு நான் யூடியூப்ல இருக்கு. பட் இன்னும் கொஞ்ச நாள் என்னன்னா என்டையர் எல்லாத்தையும் என்னன்னா நான் ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் வந்து என்னோட கிளாஸஸ் எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் யூடியூப்ல கொடுத்துருக்கேன். சரி, இப்போ அடுத்து வாங்க. ரீசனிங் பொறுத்தளவுக்கு இந்த டாபிக் எல்லாமே ரீசனிங் இம்பார்ட்டன்ட். நீங்க ரீசனிங்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஜஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் உனக்கு இந்த ஐபியோட செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொஸ்டினை மட்டுமே எடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைச்சிடும். அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம் எம்டிஎஸ்க்கு வந்து நீங்க ப்ராப்பரா என்ன பண்ணிக்கலாம் லேர்ன் பண்ணிக்கலாம். இது இருக்கா.
அதே மாதிரி தான் வந்து இங்கிலீஷ்க்குமே. ஸோ இங்கிலீஷ்க்குமே என்னன்னா ரீசனிங் இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு கேட்ட கேள்வியை என்ன பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம், ஈஸியா வந்துடுனா எம்டிஎஸ்க்கு வந்துடும். அது ரிலேட்டடா நீங்க லேர்ன் பண்ணாவே வந்துடுனா ஃபண்டமெண்டல் வந்து கிளாரிட்டி கிடைச்சிடும். அதை வச்சு வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இவ்வளவுதாங்க. இதுதான் வந்து இந்த எக்ஸாம் ரிலேட்டடா நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அண்ட் நம்ம கோர்ஸ்ல வந்து நீங்க ஆப்ல ஜாயின் பண்றதுனா இந்த வீடியோல நீங்களே கொடுத்துருக்கேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.